வணக்கம் நண்பர்களே. புதிய சட்டமன்றத்துடைய முதல் கூட்டம் இன்னைக்கு தற்காலிக சபாநாயகர் தலைமையில் கூடியிருக்கு. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அதில் நிறைய பேர் பதவி ஏற்றுக்கல. முதலமைச்சராக விஜய் பேரானந்தத்தோட அந்த அவையில் உட்கார்ந்து தனக்கு கிடைத்த இந்த புதிய பதவி, அதை தொடர்ந்து தனக்கு கிடைச்சிருக்கிற அந்த பாதுகாப்பு, என்எஸ்ஜியோட பாதுகாப்பு, கருப்பு பூனை பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்திய போலீஸாருடைய பாதுகாப்பு, இது ஒவ்வொன்றத்தையும் நினச்சி பேரானந்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கார் சபையில். புதிய உறுப்பினர்கள்லாம் பதவி ஏற்றுக்கிட்டு போகிறத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் ஒரு செய்தி வருது. அது என்னென்னா, விஜய் மூத்த தலைவர்கள், மூத்த அரசியல் தலைவர்களை அவர்கள் வீடு தேடி போய் பார்க்க போகிறார் அப்படிங்கிற செய்தி வருது. அதில் யாரும் எதிர்பாராதது எதுன்னா, முதல்வராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரது வீட்டுக்கு போய் பார்க்கறதுக்கு இவர் பர்மிஷன் கேட்டிருக்கார், அனுமதி. அந்த அனுமதியை மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டாரு. அதன்படி 2:30 மணிக்கு அவர் மு க ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார் அப்படிங்கிறது செய்தி. இதில் பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் இவ்வளோ கடுமையாக விஜயை நீங்கள் தொடர்ந்து எதிர்க்கிறீங்க? அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ அவர் நேர் எதிர் துருவமாக ஏற்றுக்கிட்டு இருந்த மு க ஸ்டாலினை கூட போய் பார்க்குறாரு. அப்போது இது ஆரோக்கியமானது தானே அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் கேட்குறாங்க. தொலைக்காட்சிகள்லாம் இதை பற்றி தான் ஆற்றுன்னு ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு நடைமுறையை இப்போ வந்திருக்கிற புதுசாக பதவி ஏற்றிருக்கிற விஜய் கடைபிடிக்கிறாரு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இது நம்ம அண்மை காலத்தில் தமிழ்நாட்டில் பார்க்காத ஒரு நடைமுறை இல்லையா? அதற்கு அவரை பாராட்டணுமா வேண்டாமா? அப்படியெல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் இதற்கு முன்பு கம்யூனிஸ்ட் தலைவர்களை போய் பார்த்தாரு. அடுத்து திருமாவளவனை சந்திக்கிறதா சொன்னார். ஆனால் திருமாவளவன் வேணான்ட்டார். அப்புறம் பார்த்துக்கலாம், நீ போய் முதல்ல நீங்கள் பதவி ஏற்றுட்டு வாங்க அப்படின்ட்டார். அதுக்கு அடுத்து இன்னைக்கு வைகோவையும் அவர் சந்திக்கிறார். இவங்க எல்லாமே திமுக கூட்டணியில் இருந்த கட்சி தலைவர்கள். இவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ஒரு நியாயமும் கூட இருக்கு. ஏன்னா விஜய் முதல்வர் ஆவதற்கு உதவியவர்கள் இவங்க தான். நான் தான் சொன்னேன், நியாயமா அவர் மு க ஸ்டாலினுக்கு தான் முதல் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏன்னா மு க ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணியில் நின்று ஜெயிச்சவங்க விஜய் முதல்வர் ஆவதற்கு உதவி இருக்காங்க. தீய சக்தி திமுக தயவோடு தான் இந்த தூய சக்தி பதவியில் உட்கார்ந்துருக்கு. இப்போ மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாரு. அப்படி சந்திப்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு நடைமுறை. அப்படி எல்லாருமே பயிர் விடுறாங்க இல்லையா? இதைத்தான் விஜய் எதிர்பார்த்தார். ஏன்னா தான் எப்படிப்பட்ட ஒரு தூய சக்தி அப்படிங்கிறத அவங்க பெருசாக பேசணும்ல. பாருங்க, நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்றீங்க, கேலி பண்றீங்க, கடுமையா பேசுறீங்க. ஆனா விஜய் இதையெல்லாம் பொருட்படுத்தாம, எதிர்ப்பு எல்லாம் பொருட்படுத்தாம அவர் தேடி போய் பார்க்கிறாரு. இப்போ ஒரே ஒரு கேள்விதான், மு க ஸ்டாலின் எங்கேயாவது விஜய் ஒரு தீய சக்தின்னு சொன்னாரா? அல்லது அரசியலுக்கு வந்திருக்கிற விஜயை கடுமையா விமர்சனம் பண்ணாரா? கரூர் சம்பவத்துல நேரடி குற்றவாளி விஜய் தான், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட எந்த தலைவரும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 42 பேர் செத்ததுக்கு விஜய் பொறுப்பு இல்லை. விஜய் பொறுப்பு இல்லைன்னா விஜயை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அதே நேரம் அவர் காலதாமதம் வந்தது தான் இந்த சாவுக்கு காரணம். அதே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் வேணும்னு அப்படி வந்தார், இவங்க எல்லாம் சாகணும்னு நினைச்சாரு அப்படின்னு எந்த இடத்துலையுமே மு க ஸ்டாலின் குற்றம் சொல்லலை. அப்படி விஜயை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல் கூட பழிச்சொல்லோ அல்லது அவச்சொல்லோ அல்லது கிண்டலோ எதுவுமே பண்ணாம மிக மிக மென்மையாக, மிக மிக அந்த ஜென்டில்மேன்ஷிப் பண்ணுவாங்களா, அப்படி கடந்து போனவர் தான் மு க ஸ்டாலின். மாறாக எதிரில் நின்று கடுமையான சொற்களை பயன்படுத்தி மிக மோசமாக விமர்சனம் பண்ணது யாருன்னா இந்த விஜய் தான். அதாவது எதிரி கூட சொல்ல தயங்குகிற ஒரு வார்த்தை தீய சக்தி அப்படிங்கிறது. அதுவும் மு க ஸ்டாலின் மாதிரியான மிக நாகரிகமான ஒரு முதல்வரை பார்த்து ஒரு எதிரி கூட இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். எடப்பாடி பழனிசாமி கூட ஆரம்பத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். இந்த விஜய் பயன்படுத்தின பிறகுதான் அவரும் சில கூட்டங்களில் தீய சக்தி அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி விஜய் தான் மிக கடுமையாக ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் இப்படியெல்லாம் கேவலமாக பேசுனது விஜய் தான்.
அப்படி பேசி பேசி அந்த திமுகவுக்கு எதிராக வந்து தன்னை நிலைநிறுத்தி அதையே வந்து வெற்றிக்கான ஒரு அடிப்படையை வச்சுக்கிட்டு வாக்குகளை பெற்றவர் தான் இந்த விஜய். அதாவது பாரம்பரியமா திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, பாரம்பரியமா அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட ஒரு சிலர் எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் கூட சரி 2 பேருக்கே போட்டுக்கிறோம், ஒரு வாட்டி வந்து மாற்றி தான் போட்டு பார்ப்போமே, இவர் இவ்வளவு தூரம் சொல்றாரு மாற்றி போடுவோம் அப்படின்ற மனநிலைக்கு வருவதற்கு காரணம் என்னன்னா இந்த நேரேட்டிவ், விஜய் செட் பண்ண இந்த நேரேட்டிவ் தான். அதனுடைய அப்படி வந்து ஸ்டாலினை திட்டமிட்டு வேண்டுமென்றே வந்து பொய் மற்றும் அவதூறுகளை பரப்பி ஸ்டாலினை வீழ்த்தி விட்டு இப்போ வந்து அவரை பார்க்கறதுக்காக போறாரு. அது ஒரு நாகரிகமான ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்க சொல்ற மாதிரி இது ஆரோக்கியமானதுன்னே கூட வச்சுக்கலாம். ஆனா விஜயனுடைய மனநிலை, விஜயனுடைய சைக்காலஜி தெரிஞ்ச நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு புரியும் ஏன் விஜய் வந்து ஸ்டாலினை பார்க்க போறார் அப்படின்ட்டு. இப்போ அவர் முதலமைச்சர் இடத்துல இருக்கார். ஸ்டாலின் வந்து ஒரு எம்எல்ஏவை கூட இல்லை, திமுகவோட தலைவர், முன்னாள் முதல்வர், இவர் 5 ஆண்டு காலம் வந்து இந்த அரசை வந்து நடத்தியவர். அவர்கிட்ட வந்து இவர் போய் என்ன பேசுவார்? மரியாதை நிமித்தம் போய் ஒரு வழக்கு வச்சுட்டு வந்துடுவாரா? என்ன பேசணும்னு நினைச்சு போறாரு? இது ஒரு வகையில் ஸ்டாலினை சங்கடப்படுத்தும் ஒரு செயல். அவர் சங்கடப்பட மாட்டாரு, ஏன்னா வந்து அதையெல்லாம் தாண்டிய ஒரு அரசியல் ஞானம் அவர் ஸ்டாலினுக்கு இருக்கு. அவர் ஒரு ஞானியை போன்ற ஒரு பக்குவத்தில் அவர் வந்து எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப 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 நாகரிகமாக, ரொம்ப மென்மையாக, ரொம்ப பக்குவமாக நடந்துக்கிறார். அதனால ஸ்டாலின் வந்து இதை தனக்கு ஒரு அவமானமாக நினைக்க மாட்டார். ஆனால் விஜய் மனநிலை புரிந்த பல பேருக்கும் தெரியும் இது ஒரு விதத்தில் அவரை ஸ்டாலினை போய் நேர பார்த்து என்ன நீங்க ஒரு பொருட்டா கூட மதிக்கல, என்ன நீங்க என் பேரை கூட வந்து நீங்க சொல்ல, அந்த தேர்தல் நேரத்தில் என் பேரை கூட சொல்ல, என் கட்சியை நீங்க பேசல, என்னை ஒரு பொருட்டாவே நீங்க மதிக்கல. ஆனால் இன்னைக்கு நீங்க இருந்த இடத்துல நான் இருக்கேன். இப்போ நான் ஒரு முதலமைச்சராக நான் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க பார் அப்படிங்கிறத வந்து அவருக்கு சொல்லி காட்டுற மாதிரியான ஒரு மனநிலையோடு தான் விஜய் அங்கே போறார் அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். இது வந்து நான் முதல்ல, ஆனால் நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன், வெற்றி பெற்ற உடனே விஜய் என்ன பண்ணியிருக்கணும், அதிக இடங்களில் ஜெயித்த உடனே விஜய் என்ன பண்ணியிருக்கணும், ஏன்னா முதல் முறையாக அரசியலுக்கு வர்றாரு, முதல் முறையாக ஜெயிக்கிறார் இல்லையா, அப்போது மூத்த அரசியல் தலைவர்களை தேடி போய் பார்த்து அவங்க கிட்ட ஒரு வாழ்த்து பெறுவதில் ஒரு தவறும் இல்லை, அது செஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இல்லையா. அதை வந்து அவர் முதல்வராக பதவி ஏற்ற பிறகு வந்து இப்படி வந்து செய்கிறாரு, நீங்கள் சொன்னதானே வந்து அவர் செய்கிறாரு, இதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க, என்ன செஞ்சாலும், அதாவது விஜய் என்ன செய்தாலும் அது தவறு, அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறதே வந்து உங்களை போன்றவர்களுக்கு வேலையாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் வந்து விமர்சனத்தை முன்வைக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் பதில் சொல்லிடுறேன். உண்மையில் விஜயுடைய மனநிலை, அவருடைய சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பெருந்தன்மையான சைக்காலஜி அவருக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தால் அவர் தேர்தலின் போது, அந்த கடந்த 2 ஆண்டு காலமாக அதே போல தேர்தலின் போது விஜய் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைச்சாரு, அந்த குற்றச்சாட்டுகளில் எல்லளவுக்காவது உண்மை இருந்ததா நம்ம கேட்க விரும்புறது அவ்வளவுதான். இது ஒன்றும் இல்லை, கஜானாவில் பணம் இல்லை, சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு போயிருக்காங்க, அதனால என்ன பண்றதுன்னு போய் பார்த்த பிறகு சொல்றேன்னு சொன்னார்ல. இப்போ இதே விஜய் தேர்தலப்போ வந்து இவர் ஒரு பிரச்சாரம் பண்றாரு. அந்த பிரச்சாரத்தில் விஜய் சொல்றாரு, வெளியில எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடக்குது, வெளியே எத்தனை பேர் மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள் அவ்வளோ பேரை வந்து போராடுறாங்க, கேட்டால் கஜானாவில் பணம் இல்லைன்னு சொல்றாங்க, அதெல்லாம் பொய், ஸ்டாலின் பொய் சொல்றாரு, கஜானாவில் பணமெல்லாம் இருக்கு, ஸ்டாலின் சார் நீங்க மனசு வச்சா முடியும், அவருக்கு மனசு தான் இல்லை, காலையில் விடியறதுக்கு முன்னே வந்து 5000 ரூபாய் போடுறீங்க, அதுக்கு முன்னே 3000 ரூபாய் போடுறீங்க அக்கௌண்ட்ல, அதுக்கெல்லாம் இங்கிருந்து பணம் வந்தது, இதுக்கு மட்டும் இல்லைன்றீங்களே அப்படின்னு விஜய் வந்து பேசின வீடியோ இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க, ஆனா விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போடுறீங்களா, அது எப்படி? சோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். அப்படி பேசிய அதே விஜய் இப்ப அந்த விஜய்க்கு வந்து கஜானாவில் பணம் இருக்கு, இவ்வளவு காசு கொடுக்க முடியும், அதெல்லாம் வந்து தெரியுது இல்லையா விஜய்க்கு. அப்போ இப்போ முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்ட பிறகு கஜானாவில் தொடச்சி வச்சிருக்காங்கன்றது எப்படி தெரியும்? யார் அவருக்கு சொன்னாங்க? இந்த 2500 ரூபாய் மாதம் மாதம் போட முடியாது, 4000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்க முடியாது, 6 சிலிண்டர் கொடுக்க முடியாது அப்படின்ற முடிவுக்கு இப்போ வராருல்ல.
எது அவர் அப்படி வர வைக்குது? ஸோ இவர் எந்த அளவுக்கு முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு, அதே போல பொய்களை வந்து கட்டமைக்கிறார். ஸ்டாலினை வீழ்த்துவதற்கு அவர் பயன்படுத்தியது பொய் பிரச்சாரம், அவதூறு பிரச்சாரம். அதை குறிப்பா வந்து அவங்களுடைய கம்பெனிகள் ரூட் மூலமாக இதை தொடர்ச்சியாக இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் இந்த ஸ்டாலினை வந்து வீழ்த்திட்டார். பொய்களால் ஸ்டாலினை வீழ்த்திட்டு மீண்டும் நான் ஒரு பெரிய ஜென்டில்மேன், நான் ஒரு பக்குவமான அரசியல்வாதி அப்படின்னு வந்து மற்றவங்க கிட்ட பேர் எடுக்கிறதுக்காக வந்து இப்போ அவர் மு.க. ஸ்டாலின் அப்படி பார்க்குறார் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. இதில் வந்து பக்குவமோ அல்லது பெரிய அரசியல் நாகரிகமோ நான் அதை அப்படி பார்க்கல. ஒரு விதத்தில் மு.க. ஸ்டாலினை வெற்றி கொண்டு அந்த வெற்றி மிதப்பில் வந்து அதே மு.க. ஸ்டாலின் முன்னாடி போய் அப்படி கெத்த உட்காந்து அவர்கிட்ட பேசுறது, இதுதான் விஜயனுடைய மனநிலை அப்படின்னு நான் பார்க்குறேன். தவறாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். என்னுடைய பார்வையில் வந்து இந்த சந்திப்புங்கிறத நான் அப்படித்தான் பார்க்குறேன்.